ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம தீபா பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அவங்க வாழ்க்கையிலே நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நடக்குது. தீபா பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா காதலிக்கிறதா சொல்லி கார்த்திய கைய காமிக்கிறாங்க. தீபா அதை பார்த்தனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம ஹஸ்பண்ட காதலிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தீபா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சியானதோடு மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து அவங்களால எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து ஓடியும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு பயங்கரமா குமிழி அழுகுறாங்க நம்ம தீபா. நம்மளால வெளியே சொல்லவும் முடியல. நம்ம ரம்யாவோட அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது? ஆனா ரம்யா கிட்ட எப்படி புரிய வைப்பேன்? அவர் என்னுடைய கணவர், நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கிடைச்ச என்னுடைய கணவர்னு நான் எப்படி சொல்லுவேன்? அதை சொன்னா ரம்யா எப்படி ஏத்துக்குவா? அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பதட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம தீபா. அழுகவும் ஆரம்பிச்சிடறாங்க. கார்த்திக் சார் இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு? கார்த்திக் சார் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி தீபா பாத்தீங்கன்னா பயங்கரமா நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, இத கண்டிப்பா நம்ம மீனாட்சி அக்கா கிட்ட சொன்னா இதுக்கான தேர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் கார்த்தியும் வராரு. கார்த்தி வந்ததுக்கு அப்புறமும் தீபா ரொம்பவே டல்லா இருக்காங்க. கார்த்தி கேக்குறாரு, என்ன தீபா என்னாச்சுன்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்ல கார்த்திக் சார்னு சொல்லிட்டு தீபா தூங்கிடுறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா தீபாவோட கனவுல ஒரு பயங்கரமான கனவுன்னு தான் சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி ரம்யாவோட கழுத்துல தாலி கட்டுற மாதிரியான ஒரு கனவு வருது. கார்த்தி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா இப்போ திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாராங்க. தீபா என்னாச்சு தீபா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திகையும் கேள்வி கேட்கிறாரு. உடனே தீபா, இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, நம்மளை சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத நம்ம எப்படி கார்த்திக் சார் கிட்ட சொல்ல முடியும்? நம்ம சொன்னா கார்த்திக் சார் ஏத்துக்குவாரா? கார்த்திக் சார் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி தீபா பதட்டத்திலையும் பயத்திலையுமே, ஒன்னும் இல்ல கார்த்திக் சார், கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு தீபா மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தூங்கல, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, கனவுல நடந்த மாதிரி நிஜத்துல நடந்தா என்ன ஆகும்? ஒருவேளை கார்த்திக் சாருக்கும் ரம்யாவுக்கும் தான் இந்த வாழ்க்கையா? நான் கார்த்திக் சாருக்கு பொருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காலையிலக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி தீபா பாத்தீங்கன்னா ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.